கெட்டவர்கள் நம்ம பார்க்குறோம் சுகமாக வாழ்கிறாங்க இந்த காலத்தில், நல்லவர்கள் கஷ்டப்படுறாங்க. ஏன் இந்த மாதிரி அமையுது? இந்த கேள்வி சாமி கும்புற எல்லாத்துக்கும் இருக்கிற கேள்விங்க. இந்த சாமி அந்த சாமி இல்லை, எந்த சாமி கும்புறவங்களுக்கு இருக்கிற கேள்வி என்னன்னா, தீமை செய்யறவன் நல்லா இருக்கிறான், நல்லது செய்யறான் கஷ்டப்படுறானே அப்படின்னு கேட்டா ஒன்றை நாம மறந்துடக்கூடாதுயா. நாம இன்னைக்கு அனுபவிக்கிற எதுவுமே இன்று செய்ததால் மட்டும் வந்தது அல்ல. ஒரு தீமை செய்திருக்கிற ஒருத்தன் இன்னைக்கு நன்னா இருக்கிறான் அப்படின்னா அவன் ஏற்கனவே புண்ணியத்தை நிறைய பண்ணி வச்சிருக்கிறான், அதனுடைய விளைவு இப்ப வந்துட்டு இருக்குது. எனவே அந்த புண்ணியத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிறான். இந்த புண்ணியத்தை அனுபவிக்கிறேன் அந்த அறிவுடைய அவனுக்கு என்ன பண்ணும், நாம செஞ்சு வச்ச புண்ணியத்தாலதான் இப்படி நல்லது கிடைச்சிருக்குது, இன்னும் கொஞ்சம் நல்லது பண்ணணும்னு நினைக்கிற அறிவு இல்லாம அவன் தீமை செய்கிறான். இப்ப கண்ணுக்கு முன்ன அவன் தீமை செய்வது புலப்படுது. ஆனா அவன் இன்னைக்கு அனுபவிக்கிற சுகம் என்பது நேற்று செய்த நன்மையினால் வந்திருக்குது. இதேதான் நமக்கு நேற்று செய்த தீமையில தான் இன்னைக்கு துன்பம் வருது. ஆனா என்ன, இன்னைக்கு நல்லது பண்ற அறிவு வந்திருக்குது. ஆனா இன்னைக்கு நல்லது செய்யற அறிவை வச்சுக்கிட்டு எனக்கு ஏன் துன்பம்னா நேற்று செஞ்சு வச்சதுதானே இன்னைக்கு. நான் இன்னைக்கு காலையில் எழுதுறேன், வீட்டுல காலையில் தூங்கி எழுந்திரிச்சு சொன்னேன், வயிறு ஒரு மாதிரி இருக்குதேங்கிறேன். என்னங்க அப்படின்னா, நேற்று சாப்பிட்டது சரியில்லை. நேத்து சாப்பிட்டது இன்னைக்குங்க, அப்பதானே அது வேலை செய்யுது. நேத்து சாப்பிட்டதான் இன்னைக்கு இப்ப நான் அதுக்கு மருந்து சாப்பிட்ட உடனே நேருமா, நாளைக்கு தான் ஒரு வாரம் சாப்பிட்டியா சரி. அப்ப நேத்து சாப்பிட்ட உணவுக்கு இன்னைக்கு வலிக்குது, இன்னைக்கு வலிக்கு மருந்து சாப்பிட்டா அடுத்த வாரம் தான் ஒரு வாரம் மருந்து சாப்பிட சொல்றாரு. இதுதான் ரெமிடி. அப்ப நேத்து செய்த வினைக்கு தான் இன்னைக்கு அனுபவம். இன்னைக்கு நீ செய்கிற மருந்து எடுத்துக்கொள்வது போல இன்னைக்கு நல்லவனா இருப்பதும் இன்னைக்கு புண்ணியம் செய்வது நாளைக்கு தானே வரும். இப்பவே வரணும், எப்படி வரும்? வராது. எனவே யாராக ஒருவன் தீமை செய்கிறான் என்றால் அவன் ஏற்கனவே செய்த தீமையின் விளைவுல தீமை செய்கிறான். அதே சமயம் ஒரு புண்ணியம் செஞ்சிருப்பதனால புண்ணியத்தின் பயனாக வசதிகளும் வாய்ப்புகளும் எல்லாம் கிடைச்சிருக்குது. அந்த வசதி வாய்ப்புகளை வைத்துக்கொண்டு அவன் இது இறைவன் கொடுத்தது, இது திருவருள் தந்தது என்று தன்னை அடக்கி அந்த திருவருள் ஒடுங்கி இருந்தா இருக்கிற காலம் புண்ணியத்தை பண்ணலான்னு தோணும். அப்படி இல்லாம ஒரு தீவினை வேலை செஞ்சிச்சுன்னா கெடுதலா செய்து கொண்டிருப்பான். அதுக்கு விளைவு அவன் அனுபவிப்பான். நீங்க இன்னைக்கு செய்த நன்மைக்கான விளைவு நாளைக்கு நீங்க அனுபவிப்பீங்க. அவ்வளவுதான் சரி.